அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்ஷால்லா இந்த வீக்ல இருந்து சரியானே இனி ஒவ்வொரு வீக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஷன் இன்ஷால்லா அப்படி வீடியோவாக அவங்க வந்து சேரும் இன்ஷால்லா. மற்ற விஷயம் என்ன விஷயம் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறது நோக்கம் இல்லை, இந்த வைக்கிற எக்ஸாம் இன்ஷால்லா கரெக்டாக செய்யுங்க. தானே எக்ஸாமை செஞ்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமை செய்யாமல் இந்த வீடியோ பார்க்குறதுல இந்த பிரயோசனமும் இல்லை சரியானே. அதாவது என்ன அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால், நான் வந்துட்டு வாஃபிக் E22 அதாவது இன்ஜினியரிங் 22 பேட்ச் பேராதீங்க, வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு இன்ஷால்லா. இதான் விஷயம். என்னன்னு சொன்னால், இந்த வீக்கில் இருந்து இன்ஷால்லா ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே நடக்குது. ஆனால் டிஸ்கஷன் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் வரும். உங்களுக்கு நீங்கள் டிஸ்கஷன் வீடியோ பார்க்குறது வந்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்ஃபுல் இல்லை. பேப்பரை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எவ்வளோத்துல அந்த பிரச்சனை வருதுன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த வீடியோ சரியாக தெரியும் யூஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். சார் தான் நம்ம டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் தான் நீங்கள் எல்லோரும் பேப்பர் செஞ்சுருப்பீங்க. வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதலாவது கேள்வி வந்துட்டு டான் ஆல்பா பிளஸ் பீட்டாவிற்கான திருகோண சார்பாட்டை டான் ஆல்பா டான் பீட்டா சார்பில் எழுது. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டான் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் ஆல்பா பிளஸ் டான் பீட்டா 1 மைனஸ் டான் ஆல்பா இன்டு டான் பீட்டா. உங்களுக்கு நீங்கள் எப்படியும் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அந்த சாப்பாடெல்லாம் படிச்சிருப்பீங்க. சும்மா நம்மள எழுதினா சரி, எழுதி அதிலிருந்து சரியான அதிலிருந்து டான் 2 தீட்டாவையும் தானே டான் 2 தீட்டாவையும் அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா டான் 3 தீட்டாவையும் எடுக்கலாம். ஸோ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா இதிலிருந்து டான் 2 தீட்டாவை பார்க்கணும். இப்போ டான் 2 தீட்டாவுக்கு பாருங்க 2 தீட்டா இருக்குது. நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா சமன்பாடு தெரியும் சரியானே. இப்போ ஆல்பா டான் 2 தீட்டா கேட்டது சரியானே. டான் 2 தீட்டா கேட்டா தீட்டா எதுக்கு ஈக்குவல் இருக்கும்? ஆல்பாக்கும் ஈக்குவல் இருக்கும், அதே டைம் பீட்டாக்கும் ஈக்குவல் இருக்கும். ஸோ ஆல்பாக்கும் பீட்டாக்கும் தீட்டா ஈக்குவல்னு சொன்னா தீட்டா பிளஸ் தீட்டா டான் 2 தீட்டா சரி. ஸோ நாலு நீங்க பாருங்க, டான் 2 தீட்டாக்கு டான் ஆல்பாக்கு பதிலாக தீட்டா பிளஸ் திரும்பி பீட்டாக்கு பதிலாக டான் தீட்டா கீழே 1 மைனஸ் டான் ஆல்பாக்கு பதிலாக தீட்டா இன்டு டான் பீட்டாக்கு பதிலாக தீட்டா. ஸோ அடிக்கிறேன். ஸோ இது டான் தீட்டா, இது டான் தீட்டா. ஸோ ரெண்டு டான் தீட்டா இன்டு 1 மைனஸ் டான் தீட்டா டான் தீட்டா ஸ்கொயர். சரி, இதான் என்ன சொல்றது? டான் 2 தீட்டா. எப்படி செஞ்சோம்? தீட்டாவை எதுக்கு சமப்படுத்தினோம்? ஆல்பாவுக்கும் சமப்படுத்தினோம், பீட்டாவுக்கும் சமப்படுத்தினோம். ரைட் தானே? சரி, அடுத்த கேள்வி வந்துட்டு டான் 3 தீட்டா. சரி, டான் 3 தீட்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டான் 3 தீட்டா என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நமக்கு தெரியும் என்ன ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு தெரியும். சரி, இப்ப 3 தீட்டா எடுக்கிறோம். பாருங்க 3 தீட்டா எப்படி எடுக்கலாம்? நமக்கு 2 தீட்டாக்கும் சமன்பாடு தெரியும், பிளஸ் தீட்டாக்கும் சமன்பாடு தெரியும். சரிதானே? தீட்டானா சாரி 2 தீட்டாக்கும் சமன்பாடு தெரியும், தீட்டா தெரியும். அப்ப ரெண்டா உடைச்சோம்னு சொன்னா இதுல ஒன்று பெருகிட்டு நம்ம டான் 3 தீட்டாவோட சமன்பாடு காணலாம். பாத்தீங்கன்னா டான் 3 தீட்டாங்கிறது எப்படி எழுதலாம்? டான் 2 தீட்டா பிளஸ் தீட்டா எழுதலாம் இல்லை. இப்ப திரும்பி இதை எப்படி உடைக்கலாம்? இந்த வடிவத்தில் உடைக்கலாம். பாருங்க, டான் இது ஆல்பான்னு எடுத்தோம்னா 2 தீட்டா ஆல்பான்னு எடுத்தால் அங்க டான் தீட்டா 1 மைனஸ் டான் 2 தீட்டா
into tan theta. இப்போ 2 theta இருக்கிற இடத்துல தான் இந்த tan 2 theta அதுக்கு நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல் கேள்வியில பார்த்துட்டோம் tan 2 theta எப்படி வரும் 2 tan theta கீழே 1 minus tan வர்க்கம் theta இது tan 2 theta tan 2 theta சோ இத கொண்டு நீங்க பெருக்கிட்டோம்னு சொன்னா எப்படி வரப்போகுது இத கொண்டு நீங்க பெருக்கிட்டோம்னு சொன்னா 2 tan theta கீழே 1 minus tan வர்க்கம் theta சரிதானே plus tan theta கீழே 1 minus tan 2 theta என்ன வரப்போகுது 2 tan theta கீழே 1 minus tan வர்க்கம் theta into tan theta சரிதானே நான் ஐசி மேலே எழுதுறேன் ரைட் அடுத்த ஸ்டெப்ஸ் நான் மேலே எழுதுறேன் பாருங்க நான் ஐசி மேலே எழுதுறேன் இப்போ இதுல அடி இதுக்கு சமப்படுத்தணும்னா 2 tan theta சம இத இங்க எடுத்தோம்னா இத இங்க எடுத்தோம்னா இது மேலுக்கு கீழுக்கு பெருக்கப்படும் சோ இதோட மேலுக்கு பெருக்கப்பட்டா tan theta ஓட என்ன பெருக்கப்பட போகுது இந்த 1 minus tan வர்க்கம் theta பெருக்கப்பட போகுது கீழே இந்த 1 minus tan வர்க்கம் theta வரும் திரும்ப இது இங்க பெருக்கப்பட்டுச்சுன்னா மேலே இங்க பெருக்கப்படும் 1 minus tan வர்க்கம் theta sin இந்த tan theta இங்க ஒரு tan theta சோ 2 tan வர்க்கம் theta கீழே 1 minus tan வர்க்கம் theta இப்போ இங்க இருக்கிற 1 minus tan வர்க்கம் thetaவும் இங்க இருக்கிற 1 minus tan theta வர்க்கம் பெருக்கும் அடுத்த லைன்ல எப்படி வரப்போகுது 2 tan theta plus இங்க அடைப்பு நிக்கிறோம்னா ஒரு tan theta minus இது இங்க பெருக்கப்படுத்தினா tan கணம் theta கீழே 1 minus tan வர்க்கம் theta வந்து கழிக்கணும் 3 tan வர்க்கம் சோ 2 tan வர்க்கம் theta சோ 3 tan வர்க்கம் theta ரைட்டானே அடுத்த லைன் 2 tan thetaவையும் ஒரு tan thetaவையும் கூட்டினா 3 tan theta sin tan கணம் theta கீழே 1 minus 3 tan வர்க்கம் சோ இதான் tan 3 theta ரைட்டானே இதெல்லாம் எப்படியும் நீங்க கிளாஸ்ல எப்படி நிறுவி எடுத்துருக்கீங்க அது சும்மா நோமலா கேட்டீங்க அவ்வளவுதான் ரைட்டானே tan 3 theta tan theta சார்பில் பெறுகிறது ரைட் ரைட்டானே நான் எழுதி வைக்கனா tan 3 theta அடுத்த எழுதி பெறப்படும் tan 3 theta சமம் 3 tan theta minus tan கணம் theta equal 1 minus 3 tan வர்க்கம் theta சரியானே ரைட் நம்ம தலைக்கலாம் அடுத்த கேள்வி அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சார்பு பெருகு இதிலிருந்து தீட்டா சமம் இதிலிருந்து சரியானே தீட்டா சமம்
3 pi 4 ஐ பிரதியீடு செய்து tan 3 pi 4 ஆனது ஒரு சமன்பாடு ஒரு தீர்வு என்று வாய்ப்பு பார்த்தோம். இப்ப என்ன செய்யலாம்னா தீட்டா கொண்டு இந்த தீட்டா இந்த பெருமானம் கொண்டு இதில் பிரதியீடு செய்யும். சரி, பிரதியீடு செய்யணும்னா பாருங்க tan 3 தீட்டான்னு சொன்னா தீட்டாக்கு 3 பை 4 சொன்னால் 3 தீட்டான்னு சொன்னா 9 பை 4 இதுதானே சமன் 3 tan theta. tan 3 pi by 4 minus tan கணம் 3 pi by 4 கீழே 1 minus 3 tan வர்க்கம் pi by 3 pi by 4 இல்லைதானே? ரைட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சரிதானே? இப்ப 9 பைகள் நான் லேசான கேள்வி ஒன்றுதான். சரி, லேசான கேள்வி ஒன்றுதான், அவ்வளோ கஷ்டம் இல்லை. 9 பைகள் நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படின்னா 2 pi சக pi by 4 இல்லைதானே? 9 பைங்கிறது 2 pi சக pi by 4, அதாவது கால்வட்டத்தில் இது pi by 2 pi, இது வந்துக்கிட்டு இது 0, இது pi by 2, இது pi, இது 3 pi by 2, இது 2 pi இல்லைதானே? எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 2 பைங்கிறது இங்க வந்து பிளஸ் pi by 4 இங்க வரும் இல்லைனா? இது எதுக்கு ஈக்குவல்ஸ்னா மறைமுகமா pi by 4க்கு ஈக்குவல். எதுல? டான்ல இல்லைங்க. அதாவது இப்ப 360 பாருங்கிறது 0 அல்லது 2 pi அதே இடத்துக்கு தான் திரும்பி வரப்போகுது. வந்து திரும்பி pi by 8 பண்ண போறதால அது டான்ல pi by 4 எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிறது டான்ல pi by 4 க்கு ஈக்குவல் ஆகுது. டானுக்கு தான் sin cos எல்லாத்துக்கும் தான். சரியானே? சோ இதற்கும் நீங்க பிரதியிட்டோம்னு சொன்னா இதற்கும் நீங்க பிரதியிட்டோம்னு சொன்னால் tan pi by 4 சமன் இதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கிட்டான், அதாவது இதுக்கு பதிலா என்ன எடுத்தீங்கன்னு சொன்னால் tan 3 pi by 4 க்கு பதிலா x எடுத்தீங்க. சரியானே? சோ இது என்ன 3x இல்லைதானே? 3x minus x கணம் கீழே 1 minus 3x வர்க்கம். tan pi by 4 என்ன? tan pi by 4 1. so 1 equal to 3x minus x கணம் கீழே 1 minus 3x வர்க்கம். குறுக்கல பெருக்கினீங்கன்னு சொன்னா 1 minus 3x வர்க்கம் சமன் 3x ஆக x கணம். என்ன காட்டுது இருக்கு? எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா x கணம் இங்கல வந்துச்சுன்னு சொன்னா minus 3x, இது அப்படியே மைனஸ் வர்க்கம், இது அங்க வந்துச்சுன்னு சொன்னால் 3x, இது பிளஸ் 1 இப்படி காட்டுச்சு இல்லைதானே? சோ இதுல ஒரு தீர்வு. இது வந்துட்டு மூணாம் படி சாம்பாடுல x க்கு 3 தீர்வு இருக்கு. சரியானே? x க்கு 3 தீர்வு இருக்கும்.
எக்ஸுக்கு 3 தீர்வு கிடைக்கும். ஸோ அதில் ஒரு தீர்வு தான் இதுக்கான ஆன்சராக வரும். தானே இதுல 3 ஆன்சர் 3 தீர்வு 3 விட வரும். அதில் ஒரு தீர்வு தான் இதுக்கான தீர்வு வரும். அது என்னங்கிறது தான் அடுத்த கேள்வியில கட்டிக்கலாம். சரியானே? ரைட், அழிக்கிறேன். ரைட், என்னையா வாய்ப்பு பாரு. சரியானே? ரைட், காலியாச்சு. அதுக்கு பிறகு எக்ஸ் கணம் சய 3x வர்க்கம் சய 3x சமம். சரியானே? x சம 1 x வர்க்கம் சய 4x சமம். சரிதானே? ரைட். இப்ப நமக்கு தெரியும் x கணம் சய 3x வர்க்கம் சய 3x சம 1 சமம் என்ன? 0. 0 வருதுன்னு சொன்னால் நல்லா பாருங்க, நம்ம என்ன பெருமானத்தை போட்டு அது 0 வருதோ அது அதனுடைய ஒரு தீர்வாக இருக்கும். சோ நம்ம எக்ஸுக்கு பதிலா ஒரு நம்பரை போடுறோம், அந்த நம்பரை போட்டு இங்கட பெருமானம் எவ்வளவு 0 ஈக்குவலா வருதுன்னு சொன்னால் நம்ம போட்ட அந்த நம்பர் தானே அந்த நம்பர் இந்த சமன்பாட்டினுடைய ஒரு மூலமாக கருதப்படும். சரியானே? ரைட். இப்போ கேட்டீங்க என்னன்னு சொன்னால் இது சமன் 0. ஸோ இது சமன் இது ஏன்னா எக்ஸ் ஆக 1 அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சய 4x ஆக 1 சமன் 0. ஸோ எக்ஸ் ஆக 1 சமன் 0 அல்லது எக்ஸ் வர்க்கம் சய 4x ஆக 1 சமன் 0. சரிதானே? எக்ஸ் என்ன x வந்து tan 3/4. பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. tan 3/4க்கு இங்க பாருங்க 9 இது 0 இது 5/2 இங்க வரும் என்ன இதுதான் 3/4 ஆக வரப்போகுது. அதாவது 5க்கும் 2πக்கும் இடையில தான் 5/4 இருக்கும் போது. ஸோ முதலாம் கால்வட்டத்தில் எல்லாமே என்ன இருக்கும் போது பிளஸ் ஆயிடும். முதலாம் கால்வட்டத்தில் எல்லாமே பிளஸ் ஆயிடும். ரெண்டாம் கால்வட்டத்தில் சைன் மட்டும் தான் இருக்கும் போது பிளஸ் ஆயிடும் போது. மூணாம் கால்வட்டத்தில் டான் மட்டும் பிளஸ் ஆயிடும். சரி, டான் மட்டும். நாலாம் கால்வட்டத்தில் கொஸ் மட்டும் பிளஸ் ஆயிடும். ஸோ இப்ப டான்ல 3π/4ங்கிறது இந்த கால்வட்டத்துக்குள்ள வருது. சோ இதுக்குள்ள சைன் மட்டும் தான் பிளஸ். சோ இதுக்குள்ள டான் வந்தால் அதுக்கு ஆன்சர் மைனஸ். அதுவே மைனஸ். அது எவ்வளவு கால்வட்டம் இங்க வந்திருக்கு? சாரி, எவ்வளவு கோணம் வந்திருக்கு? இது π/2 இவ்வளவு. அப்ப எவ்வளவு வந்துட்டா 5/4. சோ எவ்வளவு 5/4. 5/4 ன்னு சொன்னால் 5/4 எவ்வளவு? 5/4 மைனஸ்ல tan 5/4 1. சோ அது ரெண்டாம் கால்வட்டத்துக்கு வந்தானே மைனஸ் 1 ஆன்சர். சும்மா சாதாரணமா கண்டுபிடிக்கலாம். இந்த தீர்வுல இருந்து வாரன்னு சொன்னால் நான் சும்மா உங்களுக்கு முளைச்சது இல்லைதானே? இப்ப இந்த தீர்வுல இருந்து வாரன்னு சொன்னால் எக்ஸாம் என்ன வரப்போகுது? -1 வரப்போகுது இல்லைதானே? எக்ஸாம் -1. சோ x வந்துட்டு என்ன tan 3/4 -1. சோ இதான ஆன்சர் கிடைக்கும். நம்ம இங்கல பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு x எப்படி வரப்போகுது? x is equal to -b. -b ன்னு சொன்னால் -(-4) plus or minus b வர்க்கம் என்ன? b வர்க்கம் 16 minus 4ac 4a1 c1 4ac over
2a 2 என்ன 2a க்கு 1 so x is equal to 4 plus or minus கழிக்கணும்னு சொன்னால் வர்க்கமூலத்துக்குள்ள 12 உள்ள 2 4 அப்ப 2 வர்க்கமூலம் 3 எழுதலாம் சரியானே இத ரெண்டால சொல்லிக்கணும்னு சொன்னால் x சமன் 2 plus or minus 2 plus or minus வர்க்கமூலம் 3 தான் வரும் இப்போ நம்ம பிளஸ் எடுத்தாலும் சரி இதுல பிளஸ் எடுத்தாலும் சரி மைனஸ் எடுத்தாலும் சரி சரியா பிளஸ் எடுத்தோம்னு சொன்னா 2 பிளஸ் வர்க்கமூலம் 3 இது பெருசு 0 2 மைனஸ் வர்க்கமூலம் 3 இதுவும் என்ன பெருசு 0 ஏன் இத பெருமானம் கிட்டத்தட்ட 1 பிளஸ் 3 கிட்ட வரும் 2 ல 1 பிளஸ் 3 பெருக்கல் 0 0 ஓட பெருசுனா 2 ஓட இத கூட்டினா 0 ஓட பெருசுனா சோ இது ரெண்டு ஆன்சர் வந்துருக்கு இது ரெண்டு பிளஸ் அறியப்படுது இது உண்மையா ரெண்டாம் கால வடிவத்துல வரதால மைனஸ்ல வரணும் சோ ஆன்சர் இது வரதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா அதோட அந்த கேள்வி முடியுதா சோ ஆன்சர் -1 நீ சும்மா நார்மலா பார்க்கலாம் வரமே இந்த கால் வட்டம் ஓகே கிளியர் இருந்துச்சுன்னா ஒரு நார்மலாவே பார்க்கலாம் இது பார்க்கற மாதிரி ஒரு லேசான பெருமானத்துக்கு தான் வந்துச்சு சரியா கஷ்டமா பாருங்க அடுத்த கேள்விக்கு போமா அடுத்த கேள்விக்கு போமா இங்கு BC சமன் CDA சரி அதே போல ABC சமன் 80 அதே போல ACB சமன் 60 ஆகும் அதே போல ABC சமன் ஆல்பா சரி இனக்கொள்வோம் முக்கோணி ABC முக்கோணி ABC எது இந்த முக்கோணி ABC இல் இக்கு sin ரேகை பயன்படுது சரியானே இந்த முக்கோணிக்கு சரியா இந்த முக்கோணிக்கு sin ரேகை பாவிக்க அப்படின்னு சொன்னால் பாவித்து என்ன கட்டினா ACங்கிறது இந்த பக்கம் AC BC இந்த ரெண்டு பக்கத்தையும் சமப்படுத்தணும் sin ரேகை தெரியுதா உங்களுக்கு sin A க்கு A சமம் sin B க்கு B சமம் sin C க்கு C சமம் ஒரு மாறிலி சரியா சோ sin க்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இதுல என்ன கோணமோ அதுக்கு எதிரே உள்ள பக்கம் சோ இங்க என்ன கட்டிருக்கா ஏசிங்கிற பக்கத்தை கட்டினாங்க சோ அதுக்கு எதிரே உள்ள கோணம் இதை யூஸ் பண்ணணும் அடுத்தது பிசியை கட்டினாங்க சோ அதுக்கு எதிரே உள்ள கோணம் இதை யூஸ் பண்ணணும் இது 60 இது 80 ன்னு சொன்னால் முக்கோணி ராகோணம் உள்ள 180 அப்ப இது 80 இது 60 ன்னு சொன்னால் இது 40 ஆயிடும் இல்லையா ரைட் இப்போ முக்கோணி ABC க்கு சரியானே sin விதியை பாவிச்சா அப்படின்னு சொன்னா என்ன வரப்போகுது இந்த sin 80 க்கு அதுக்கு எதிரே உள்ள பக்கம் AC சமம் அடுத்தது sin 40 க்கு அதுக்கு எதிரே உள்ள பக்கம் BC சோ இப்படி கட்டிக்கலாம் AC கட்டிக்கலாம் AC அங்க கொண்டு போய் sin இங்க கொண்டு வந்தோம்னா AC க்கு
BC is equal to sin 80 into sin 40. So sin 80 சொன்னால் இதுல 2. So இத குறைச்சோம் சொன்னால் 2 sin 40 into cos 40. So sin 40 எடுத்து சொன்னா 2 cos 40 என்னது AC equal BC. இல்லைதானே இது sin plus பாவிச்சோம்னா தானா கூட வரும். இல்லைதானே AC சமன் எப்படி வரும்? அடுத்தது கட்டிக்கிறான் அடுத்த முக்கோணி எந்த முக்கோணி கட்டிக்கிறான் A C D இந்த முக்கோணி கட்டிக்கிறான். சரியானே அந்த முக்கோணிக்கு பாவிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன பக்கம் கட்டிக்கிறான் ஏசிங்கிற பக்கம் எது ஏசி பக்கம் இந்த அப்ப இங்க எதிரே கோணமானது இந்த கோணம். அடுத்தது என்ன பக்கம் கட்டிக்கிறான் சிடிக்கு எதிரே உள்ளது எது சிடிக்கு எதிரே உள்ளது நெட். அப்ப எதிர கோணம் என்ன இந்த கோணம் என்ன ஒரு முக்கோணில ஒரு பக்கத்தை நிறுத்துறது அதுக்கு எதிரே உள்ள இது ரெண்டு கூட்டு தொகைக்கும் இது சமனா வரும். இல்லைதானே இது ஆல்பா இதை நம்ம எக்ஸ் எடுத்தோம்னா ஆல்பாவை எக்ஸ் கூட்டுறது இந்த 60க்கு சமனா வரும். சோ இந்த இடத்துல வர வேண்டியதுங்க 60 மைனஸ் ஆல்பா சொல்லி வரும். இல்லைதானே ரைட் இதெல்லாம் ஓடுது. சரியானே ரைட் இப்ப sin இந்த 60 மைனஸ் ஆல்பா அதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன CD அது எதுக்கு சமன் இந்த sin ஆல்பா into என்னது AC. சோ AC இங்க கொண்டு வந்து இதால கொண்டு வரணும் சொன்னால் AC into CD சமன் sin ஆல்பா into sin 60 மைனஸ் ஆல்பா. இதான் என்ன இரண்டாவது பட்சம். ரைட்டானே என்ன காட்டுது. ரைட் இதிலிருந்து ரைட் என்பது தெரியும். இது என்ன இங்க பாருங்க இப்ப AC ஈக்குவல் DC யும் BC யும் சமன் தரவு. சோ AC into CD is equal to AC into BC. So இதுவும் சமன். So இதுவும் சமன். So அது எப்படி வர போகுது sin alpha into sin 60 minus alpha is equal to 2 cos 40. So குறுக்கு எழுதினோம் சொன்னால் sin alpha சமன் 2 cos 40 into sin 60 minus alpha sin 60 minus alpha right என்பதை உய்த்தறிக. right இதிலிருந்து என்ன செய்யலாம் என காட்டலாம். சரியானே என காட்டலாம். நான் இந்த பாடத்தை பண்ணல. ரைட் எது sin alpha சமன் 2 cos 40 sin 60 minus alpha. இதுல என்ன காட்டலாம் கோட் அப்படின்னு காட்டலாம். இப்போ என்ன செய்யுங்க இதுல விரிவடைங்க. சரியானே sin alpha சமன் 2 cos 40 இதுல விரிவடையணும்னு சொன்னால் sin 60 cos alpha minus தெரிந்தாலே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாருங்க சரியானே
cos 60 into sin alpha. சரியா? இப்போ அடைப்பினிக்கிங்கன்னா sin alpha சமன் 2 cos 40 sin 60 என்ன? sin 60 வர்க்கமூலம் 3 2 cos alpha sin அடைப்பினிக்கிங்கன்னா 2 cos 40 cos 60 என்ன? அரை into sin alpha. So இந்த ரெண்டு கட்டுப்பாடு இந்த ரெண்டு கட்டுப்பாடு. அடுத்து sin alpha சமன் எப்படி வர போகுது? வர்க்கமூலம் 3 cos 40 cos alpha minus cos 40 sin alpha. cos 40 sin alpha. இப்போ sin alpha வர ரெண்டு பக்கம் பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் 1 minus வர்க்கமூலம் 3 cos 40 sin க்கு cos என்ன? சாரி cos க்கு sin ரெண்டு பக்கமும் sin ஆல பிரிங்க. இங்களையும் sin ஆல பிரிங்க, இதையும் sin ஆல பிரிங்க, இதையும் sin ஆல பிரிங்க. So cos alpha equals sin alpha cot alpha minus இந்த sin ஆல பிரிவட்டத்தால இந்த sin வெட்டுப்பட்டு cos 40 மட்டும் மிச்சம். cos 40 இங்க வந்து கூட்டுப்பட்டுன்னு சொன்னால் சாரி ஈக்குவலா கூட்டுப்பட்டுன்னு சொன்னால் 1 plus cos 40 சமன் cot alpha வர்க்கமூலம் 3 cos 40 இங்க பிரிவட்டு சொன்னால் cot alpha சமன் 1 plus cos 40 கீழே வர்க்கமூலம் 3 cos 40. ரைட்டானே? ரைட். இவ்வளவுதான். இது அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா சாதாரணமா நீங்க என்ன வீடியோ பார்த்தா எல்லாம் கிளியரா தெரியும். ரைட்டானே? நீங்க பேப்பர் செஞ்சுட்டு உங்களுக்கு இதுல வர இப்ப எவ்வளவு சிக்கல் வரும் பேப்பர் சேவ் பண்ண முடியாது. அவங்க வீடியோ பார்த்தா எல்லாம் லேசா தான் இருக்கும். ரைட் எழுதுறது கூட வர மாதிரி தான் இருக்கும். நீங்க கையால எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த லைன் சிக்கலா இருக்குங்கிறது இல்லைனா அந்த பேப்பரை செஞ்சுட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் இந்த லைன் சிக்கல்னு சொன்னா ரைட் அடுத்த லைன் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் உங்க ஐடியா அதுக்கப்புறம் உங்க பேசவே மறக்காது. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல் இனி ஒவ்வொரு வீடியோ வரும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக் போகுதா. ஸோ நீங்க கட்டாயம் எக்ஸாம் செய்யுங்க. எக்ஸாம் செஞ்சுட்டு இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.